Hi all, welcome back to our channel. If you're new here, என் பேர் மஞ்சுஸ்ரீ and I'm a UPSC aspirant. So, நம்ம சேனல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸோட புக் லிஸ்ட் as well as நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஒன் திங் தட் ஐ மிஸ்ட் இஸ் NCERTs. NCERTs are like the basic and the very first resource that we should study while we are in the initial stages of our UPSC preparation. In the books எல்லாம் தான் it will build our foundation னே சொல்லலாம். They bring conceptual clarity and it will teach you the basic concepts and bring சப்ஜெக்ட் கிளாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபவுண்டேஷனே உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஆப்வியஸாக பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் யூ நீட் டு ரீட் திஸ் அட்லீஸ்ட் 1 or 2 ரீடிங்ஸ் யூ ஷுட் டூ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக வந்து புரிய வைக்கணும்னா லெட்ஸ் டேக் மேக்ஸில் வந்து நம்மளுக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நல்லா தெரியணும். இப்போ நம்மளுக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷனே தெரியலனா நம்மளால எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும்? அடிஷன் சப்ராக்ஷன் தெரிஞ்சிருந்தா தானே நம்மளால வந்து ஒரு சிம்பிளான ஒரு சம்மையை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸோட கிளாரிட்டி அண்ட் அதோட புரிதல் இருந்தால் தான் நம்மளால வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கும் போதாக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கும் போதாக இருக்கட்டும், it will be able to we will be able to understand the concepts better. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்னது வச்சே வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே பாப்புலரான ஒரு கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் இஃப் வி ஷுட் ரியலி ஸ்டடி NCERTs ஆர் நோ, ஆர் டைரெக்டாக வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. ஐ வில் ரெக்கமெண்ட் யூ நாட் டு டூ தட். ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 ரீடிங்ஸ் வந்து பண்ணுங்க. ரொம்ப பேசிட்டேன். ஸோ புக் லிஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ புக் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எல்லா புக்ஸையும் நான் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் NCERT புக்ஸை வந்து நான் கணேஷ் புக் ஷாப்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னோட UPSC மெட்டீரியல்ஸ், என்னோட UPSC ரிசோர்ஸஸ் மோஸ்ட்டாக வந்து நான் இவங்ககிட்ட இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட காமெண்ட்ஸில் கேட்குறீங்க, லைக் இஸ் இட் அ ரிலையபிள் சோர்ஸ், நீங்கள் வந்து நம்பி வாங்கலாமான்னு. நீங்கள் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் தம் டைரக்ட்லி. அண்ட் உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு ஆர்டர் பண்ணி பாருங்க. யூ கேன் see the quality and everything and then place your next order. and இவங்க கிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் புக் லிஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது they give you these 2 maps. இது வந்து இந்த மாதிரி physical maps and also 2 highlighters with it. and இது கூடவே வந்து they also provide this UPSC syllabus. இது வந்து GS4 ஓட மைக்ரோ டாபிக் லிஸ்டிங்ஸ். இதை வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் காமிச்சிருப்பேன். இது வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸோட சிலபஸ். இதுல வந்து சிலபஸ் வந்து இந்த மாதிரி மைக்ரோ டாபிக்ஸாக கொடுத்துருப்பாங்க அண்டர் எவ்ரி சப்ஜெக்ட். இப்போ ஹிஸ்ட்ரியில், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது, லைக் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர் இன் இந்தியாவில் வந்து சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி, பீரியடைசேஷன் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஸ்டோன் ஏஜ், பலியோலித்திக் ஏஜ், மெசோலித்திக் ஏஜ். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் அ பர்டிகுலர் டாபிக், இங்கே வந்து செக் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ராக் யோர் ப்ராக்ரஸ் அக்கார்டிங்லி. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் புக் இஃப் யூ ஆர் அ நாட் ஜஸ்ட் ஃபார் பிகினர். as a UPSC aspirant this will be very helpful. இந்த புக்கு மட்டும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணனாலும் you can purchase it, just contact them directly. ஸோ இப்போ நம்ம வந்து GS 1, 2, 3, 4 ஆர்டரில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தனியாக செப்பரேட் புக்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் ஓல்டு NCERTs, நாட் த நியூ NCERTs. ஓல்டு NCERTஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு தனி புக்ஸ் இருக்கும். அண்ட் இதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த புக்ஸ் வந்து நீங்கள் அமேசானில் தேடினீங்கன்னா யூ வில் நாட் கெட் த எக்ஸாக்ட் ஒன்ஸ். இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க புக்ஸ் தான் கிடைக்கும். ஐ show the pictures here. and இது வந்து old NCERTs. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாக்ட் புக்ஸ் வேணும்னா இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் தெம். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. அதுக்கு வந்து கிளாஸ் 9th இந்தியா அண்ட் கண்டெம்பரரி வேர்ல்ட் பார்ட் 1 அண்ட் இந்தியா அண்ட் கண்டெம்பரரி வேர்ல்ட் பார்ட் 2 கிளாஸ் 10th புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இது கூடவே தீம்ஸ் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸ் 11th டெக்ஸ்ட் புக்கையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. அண்ட் ஈவன் கிளாஸ் 12th வந்து கண்டெம்பரரி வேர்ல்ட் பொலிட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப் திஸ் புக் அண்ட் ரீட் தீஸ் 3. பட் இஃப் யூ ஹேவ் த டைம் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் குவிக்லி கோ ஃபார் ஒன் ரீடிங் யூ கேன் ரீட் திஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டோட தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி புக் பார்ட் 1, பார்ட் 2 and பார்ட் 3 இந்த புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். திஸ் இஸ் ஏன்ஷியன்ட்,
மெடிவல் அண்ட் மாடர்ன். அதாவது பார்ட் 1 இஸ் ஏன்ஷியன்ட், பார்ட் 2 இஸ் மெடிவல் அண்ட் பார்ட் 3 இஸ் மாடர்ன். இது எல்லாமே வந்து மேஜராக வந்து இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் பீரியட். ஸோ யூ கேன் ரெஃபர் தீஸ் புக்ஸ் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அண்ட் இது கூடவே கிளாஸ் 11th அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ஒரு புக் இருக்கு. யூ ஷுட் டெஃபினெட்லி ரெஃபர் திஸ் புக் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சொசைட்டி. இந்தியன் சொசைட்டி 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூசிங் சோஷியாலஜி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டி, இந்த 2 புக்ஸ் தான். See, if you are having or if you are taking sociology as your optional, then you need to refer to these books. You need to definitely read these books, not refer. You need to definitely read this, study these books. But if you are not taking sociology as your optional, then maybe you can skip these 2 books and then directly go to these 2 books, that is social development and social change and development in India, that is class 12th, and Indian Society class 12th. இந்த 2 class 12th ஓட புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஃபார் இந்தியன் சொசைட்டி. திஸ் இஸ் மோர் தென் enough. You can read these and then go for your standard books. These cover almost all of the Indian society parts, so you should definitely read these 2 books. Next is geography. Geography வந்து class 11th textbooks, fundamentals of physical geography and India physical environment, இந்த 2 books, and class 12th ஓட human geography and India people and economy, இந்த 2 books. இந்த டோட்டலாக அந்த 4 புக்ஸை நீங்கள் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் பொலிட்டி. அதுக்கு வந்து கிளாஸ் 11th இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க், வெரி 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 இம்பார்ட்டன்ட் புக். அண்ட் பொலிட்டிக்கல் தியரி அகேன் கிளாஸ் 11th புக். தீஸ் 2 books are very 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 important. Please read these books before touching Lakshmikant. These will give you the complete foundation for political Indian polity. So you should definitely read these 2. And idla வந்து class 12th politics in India since independence in the book irukku. This one it talks more about post independent India, so you should definitely read this also. This will be helpful both in politics and in history part, so definitely read this book. Next is economics. Economics வந்து class 10th standard ஓட book நாம வந்து ரெஃபர் பண்றோம். This one is understanding economic development, class 10th ஓட book. This is a very very thin book, so you can definitely complete this in a very short period of time. So please read this book and then go to class 11th Indian economic development and class 12th ஓட microeconomics and macroeconomics. இது ரெண்டுத்துலயுமே வந்து நிறைய formulas and கொஞ்சம் maths இருக்கும். So அந்த பார்ட்டை வந்து நீங்க you can ignore the maths part and ignore the formulas part. Rest all the concepts parts are very important. These 2 books are very good for conceptual clarity, so please read them. சயின்ஸுக்கு வந்து கிளாஸ் 10th சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் அண்ட் கிளாஸ் 11th சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் அண்ட் கிளாஸ் 12th பயாலஜி டெக்ஸ்ட் புக். பயாலஜி டெக்ஸ்ட் புக் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ரீட் த லாஸ்ட் 3 chapters of the book, 3 or 2 chapters. இதுல வந்து last 3 chapters வந்து include பண்ணிருக்காங்க. They have made a separate booklet of only the last 3 chapters. இதுல வந்து chapter 13, 14, 15 and 16 last 4 chapters வந்து include பண்ணிருக்காங்க. So you can buy this. Now comes the most important part. நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, கிளாஸ் 6th to 12th NCERTs படிக்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா, you can just study the class 11th and 12th NCERTs and sometimes class 10th NCERT. Other than that, you can just skip the class 6th to 9th NCERTs because they are mostly repetitive in nature. நீங்கள் வந்து 6th and 7th என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதே தான் வந்து 8th and 9th ரிப்பீட் ஆகும். and the same thing repeats in 10th, 11th and 12th. ஓகேவா? and 11th and 12th it will be இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் 6th, 7th and all is very basic and it keeps repeating. So you can just skip them and go for 10th, 11th and 12th if you want to save time. But if you are not able to understand class 10th or 11th NCERTs, அதில் வந்து சில கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியல, பிகாஸ் அ சப்ஜெக்ட் இஸ் நியூ. அப்படி இருக்கும் போது நீங்கள் தென் யூ கேன் கோ டு 6th, 7th and 8th. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஜியோகிராஃபிக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிளாஸ் 6 to 12th NCERTs. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குவிக் வியூ காமிச்சிடுறேன் லைக் ஆஃப் த எவ்ரி டெக்ஸ்ட் புக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 6th ஜியோகிராஃபி டெக்ஸ்ட் புக் த எர்த் ஆர் ஹேபிட்டாட், and next class 7th our environment,
and class 8th social science resources and development, and class 9th contemporary India part 1, and class 10th contemporary India part 2. ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸோட 6 to 10 புக்ஸையும் நான் உங்களுக்கு குவிக்காக காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் 6தோட சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 1, அண்ட் கிளாஸ் 7தோட சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 2, and class 8தோட social and political life part 3. These are the 3 books of 6th, 7th and 8th. And next 9th and 10th வந்து democratic politics part 1 and part 2. These are the 2 books of 9th and 10th. And this is economics class 9th textbook. And next comes history class 6th, 7th and 8th textbook are past part 1, part 2 and part 3. Now we are coming to the ending of the video and I want to share an important tip. அதாவது நீங்கள் வந்து NCERTs இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது பிகாஸ் த சப்ஜெக்ட் இஸ் நியூ, எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணணும், எல்லாமே ஹைலைட் பண்ணணும், எல்லாத்துலேயும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும், வந்து அந்த ஏர்ஜ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஜஸ்ட் நீங்கள் வந்து NCERTs எப்பயுமே வந்து 2 to 3 ரீடிங்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து டூ அ குவிக் ரீடிங், just go through the book from first page to the last page. I'll just go through the whole book. Okay va? So that way உங்களுக்கு வந்து படிக்கும் போது you'll understand, oh okay, this is a topic, this is a concept, this is இந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் இருக்கு இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் செகண்ட் ரீடிங்ல மேபி யூ கேன் ஹைலைட் இன் த புக் இட் செல்ஃப், மேக் நோட்ஸ் இன் த புக் இட் செல்ஃப், பட் டோன்ட் மேக் செப்பரேட் நோட்ஸ். NCERTக்குன்னு செப்பரேட் நோட்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கும் போது தென் யூ கேன் கம்பைன் points from NCERTs as well as the standard books and make a separate notes. That is fine. But NCERTs மட்டுமே separate notes வந்து பண்ணாதீங்க. It is waste of time. You can combine both NCERTs and standard books and make a separate notes. Like take the important points from this book and that book. அந்த புக்கில் சில டைம் வந்து NCERTல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் யூ கேன் டேக் அண்ட் யூ கேன் மேக் அ டிஃப்ரெண்ட் நோட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இப்போ நீங்கள் வந்து NCERTஸ்ல எல்லா சாப்டர்ஸுக்கு பின்னாடியும் வந்து if you see இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் ஹவு வி ஹேட் இன் ஆர் ஸ்கூல்ஸ். இந்த மாதிரி எல்லா வந்து சாப்டர்ஸுக்கு அப்புறமும் இந்த மாதிரி 10 questions இந்த மாதிரி 5 questions அந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் தேர்ட் ரீடிங் அந்த மாதிரி இல்லை செகண்ட் ரீடிங் இல்லை தேர்ட் ரீடிங் பண்ணிட்டு இருக்கப்போ ட்ரை டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக 150 வேர்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இட் வில் பி helpful for you in your mains preparation as well. So this is the book list for NCERTs. I hope you found this helpful and I'll see you all in the next one. Until then, stay strong, stay healthy and keep achieving. Bye bye.